உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தைகள் பிரச்சனையா, ஆரோக்கியத்தில் பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9910165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. விஜய் தெரியும், புஷியானம் தெரியும், அடுத்த கட்ட நிர்வாகம் யாரும் தெரியாது. மாநாடு முடிஞ்ச உடனே எல்லாரும் தெரிய வந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி கூட எதுவும் பண்ற மாதிரி தெரியும். கட்சியோட கொடியை நீங்க அறிவிச்சிங்க சொன்னால கொடியை பத்தி யாராவது ஒரு விளக்கம் கேட்டா விளக்கம் சொல்றதுக்கு இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் வேணும். அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களும் கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த கட்சிக்கு பிளஸ் புஷியானதோ இல்லையோ மைனஸ் புஷியானம். நீங்க ஒரு இரும்பு மனிதராக கூட நீங்க இருந்துக்கலாம், ஆனால் நீங்க சினிமா நடிகரை வழி நடத்துற மாதிரி நீங்க அரசியல் வாழ்க்கையை வழி நடத்த முடியாது. புஷியானதுக்கு நான் நேரடியாக சொல்றேன், தாவேக்காவுடைய நிர்வாகிகள் நான் நேரடியாக சொல்றேன், புஷியானந்த் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய ஒரு மைனஸாக தான் இருப்பார், பிளஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காட்சியை பார்க்குறீங்க, நீங்கள் சிவாஜி கணேசன் மாதிரி நீங்கள் அழறீங்க, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். அடுத்து நீங்கள் சினிமாவில் கூட நீங்கள் நடிக்கலாம். இப்போ பிரச்சனை அது கிடையாது. தலைமை கழகத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் அறிமுகப்படுத்தாமல் நீங்கள் புறந்தள்ளி வைக்கிறீங்களே, இருட்டில் வைக்கிறீங்களா? ஏன் இளைஞர்களுக்கு யார் யார் நிர்வாகிகள்னு தெரிய வந்திருக்குமா? நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. ஸ்டேஜில் நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீங்க. விஜய் அந்த இடத்துல ஒரு 5 சேர் போட்டு மாநில நிர்வாகிகள் நீங்கள் அடையாளப்படுத்துங்க சார். அதில் என்ன உங்களுக்கு இருக்குது? உங்களுடைய கட்சி நிர்வாகிகளை நீங்களே அங்கே அங்கீகரிக்கலன்னா வேற யார் அங்கீகரிப்பாங்க? எம்ஜிஆர் எப்படி அரசியல் நடத்தினாரோ, கலைஞர் எப்படி அரசியல் நடத்தினாரோ அப்படிதான் நடத்த முடியும். இதில் கொஞ்சம் மாறினா கூட பார்த்தீங்கன்னா சீமான் மாதிரி ஒரு 10% முக்கிக்கினே இருக்க வேண்டியது தான். இதில் நீங்கள் நான் மாற்று அரசியல் வைக்கிறேன்னு ஒன்றும் அப்புறம் நல்லா சொல்லிடுவேன். இது சசிகலா பாலிடிக்ஸ் தான். இது புஷியானந்த் மாற்றிக்கணும். இப்படி ஜெயலலிதா இருந்தாரா அந்த மாதிரி விஜயை வச்சு பொத்தி பாதுகாக்கிற மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இன்னைக்கு காலம் வேற வகையில் வேகமாக ஓடிட்டு இருக்கும். மிகப்பெரிய சர்வாதிகாரமாக இருக்கும்போது, ஜனநாயகமே இல்லை சர்வாதிகாரமாக இருக்கும்போது புஷியானந்த் சர்வாதிகாரம். நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் சார் தான் இருந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினோட கொடி அறிவிப்பு எல்லாம் நடந்துச்சு சார். ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நம்மளோட நிகழ்ச்சியில் இந்த டெலிவிஷனில், அதாவது டிவிலலாம் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் வரிசையில் ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதில் நமக்கு புஷி ஆனந்த் முகம் மட்டும்தான் ரொம்ப பரிச்சயமான முகம். பக்கத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண் அப்படிங்கிறனால நம்மளால் சொல்ல முடிந்தது. வேற யாரோட பேருமே நமக்கு தெரியலை. இவங்க தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் நமக்கு இன்னும் இல்லை. ஸோ இந்த மாநாட்டு நிகழ்ச்சி எப்படி நடக்க போகுது, அதில் யாரை முன்னிறுத்தி விஜய் அவர்கள் போக போகிறாங்க, அந்த புஷியானதை தாண்டி யாரெல்லாம் இருக்காங்க கட்சியில் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது இப்போ வரைக்கும். அது விஜய் இங்கே 3 எழுத்து மந்திரம் தான் சார், விஜய் தான். அதனால் விஜய் கடந்துன்னா கட்சியோட பொதுச்செயலாளர் புஷியானந்தை கடந்து நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் இது வரைக்கும் பரிச்சயமாக யாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அந்த மாதிரி ஒரு எங்கேயும் ஒரு நிகழ்வு நடக்கலை. அவங்க இருந்தாலும் கூட அவங்கள நமக்கு அறிமுகம் இல்லைன்றது உண்மைதான். அது ஒரு பின்னடைவு, இந்த கட்சிக்கே ஒரு பின்னடைவு தான். பிரிண்ட் மீடியாவில் இல்லை பார்த்தீங்கன்னா இணையத்தில் கூட வெளியிடலாம், இந்த பொறுப்பில் இருக்கிறாங்கன்றதை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் எந்த ஒரு பொது நிகழ்வுலையும் அவங்க கலந்துட்டு இருக்கலாம். ஆனால் வெளிச்சத்துக்கு மக்களுக்கு முன்னாடி என்ன சொன்னால் தெரிய வரல, மக்களுக்கு பிரதிபலிக்கலை மக்கள் முன்னாடி. ஆனால் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே நம்பர் 1 நம்பர் 2னா இவர் தாங்க, புஷியானந்த் தாங்க. அதுக்கு அடுத்த நிர்வாகிகள் கூட யாரும் தெரில. அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களும் கூப்பிட்டா கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சரி, அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் பேசினால் கூட கேட்டினா அடுத்த கட்ட நிர்வாகி யாருங்க? ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கணும் இல்லை கிளாரிஃபை பண்ணணும்னா கூட யார்கிட்ட கேட்குறது? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நேற்றுக்கு இந்த யானை சின்னம் தொடர்பாக அவர் நம்பரை தேடி வாங்கிறதுக்கு ரொம்பவும் உடனடியாக நம்பர் வாங்க முடியல. மேனேஜர் வெங்கட்ன்றவர் தான் எடுத்தாங்கன்றாங்க. அந்த வெங்கட்ன்றவர் யாருன்றது கூட நமக்கு தெரியாது. அது தாண்டி கேட்டால் அடுத்த கட்ட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் தொடர்பு, அதாவது சினிமாவில் கூட ஒரு பிஆர்ஓ இருப்பாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் பார்த்தீங்கன்னா யாரை உடனடியாக தொடர்பு கொள்றதுன்னு தெரியாமல் அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் தலைமைக்கு, அதாவது தலைமைக்குன்னா நான் சொல்கிறது விஜய்க்கோ அல்லது புஷியானந்துக்கிட்ட உடனடியாக தொடர்பு கொள்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது இது எந்த மாதிரியான அரசியல் பார்க்கப்படுது? இப்போ பல ட்ரோல் ஆகுது, இந்த சின்னங்கள் குறித்து பல கேள்விகள் எழுப்பப்படுது. அந்த கேள்விகள்லாம் யார் பதில் சொல்கிறது? இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாமே மக்கள் மனசில் இருக்கிற கேள்விகளாகவும் இருக்குது. சில கேள்விகள், எல்லா கேள்விகள், சில கேள்விகள்.
அப்போ இதுக்கெல்லாம் யார் வந்து விளக்கம் சொல்கிறது, யார்கிட்ட விளக்கம் கேட்குறது? பத்திரிகையாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ பத்திரிகையாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஒரு விமர்சனம் பேசுறதுனாலுமே தலைவர் விஜய் அதுக்கப்புறம் வந்து புஷி ஆனந்த் அவர்களை தாண்டி வேற ஒரு பெயர் வந்து அதுதான் அங்கே புஷி ஆனந்துக்கிட்டே சில நேரங்களில் பேச முடியாது. அடுத்த கட்ட நிர்வாகிகள் யார்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு வந்து துணைத் தலைவர் இருப்பாங்க, துணை பொதுச்செயலர் இருப்பாங்க, பொருளாளர் இருப்பாங்க, துணை பொதுச்செயலர் 2 பேர் இருப்பாங்க, 2 தலைவர் இருப்பாங்க, இப்படி நிர்வாக தலைவர் இருப்பாங்க, இன்னும் பல கீ போஸ்டுகள் இருக்கு. ஆனால் இங்கே வந்து தெரியாது. சென்னையில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திமுகலையோ அல்ல அதிமுக சென்னையில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த சென்னை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் இருக்கிறாங்க இல்லையா, மாவட்ட செயலாளர், அவங்க முதன்மைப்படுத்தப்படுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நடத்தக்கூடிய இடத்துல அவங்க வந்துடுவாங்க. ஒரு கட்சி நிகழ்ச்சினும் போது அதை நடத்தக்கூடிய இடத்துல வந்து அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் வந்து முன்னணி மாவட்ட நிர்வாகிகள் முன்னாடி இருப்பாங்க. ஆனால் இது வந்து சென்னையில் நடந்திருக்கு கொடியேற்று நிகழ்ச்சி. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள்லேருந்து முதன்மை நிர்வாகிகள் ஏதாவது வந்து நமக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ மாவட்ட செயலர் டிஎம்கே மாவட்ட செயலர் எடுத்துனாக்கா சேகர் பாபு நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம மாவட்ட செயலர் நம்ம ஓரளவுக்கு அறிமுகமானவர்களாக இருப்பாங்க, தமிழ்நாடு முழுவதுமே நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இது வளர்ந்து வர கட்சியாக இருந்தாலும் கூட குறைஞ்சபட்சம் கேட்டால் மாநில நிர்வாகிகளே தெரியாமல் இருக்கிறது ஒரு கேள்வி தானே. முதன்மையும் படுத்த மாட்டாங்க இல்லை, அது ஒரு வகையான இது வந்து சசிகலா பாலிடிக்ஸ் தான். இது புஷி ஆனந்த் வந்து மாற்றிக்கணும், அது கட்சி தலைமை வந்து மாற்றிக்கணும். ஜெயலலிதா வந்து எப்படி வந்து ஜெயலலிதா வந்து இருந்தாரோ அந்த மாதிரி வந்து விஜயை வச்சு வந்து பொத்தி பாதுகாக்கிற மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இன்றைக்கி காலம் வந்து வேறு வகையில் வேகமாக ஓடிட்டுருக்குது. இங்கே 4 குதிரைகள் பூட்டப்பட்ட சேரட் கிடையாது, 16 குதிரைகள் பூட்டப்பட்ட சேரட். காலம் அவ்வளோ வேகமாக இழுத்துட்டு போகுது. நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காலதாமதம் எடுத்துக்கிறது அல்லது தயக்கம் காட்டுற மாதிரி தான் இந்த நிகழ்வாக எடுத்துக்க முடியுது. இது நான் வந்து ஏதோ இதுக்காக நான் சொல்ல, மற்றவர்கள் வந்து ஏன் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அந்த ஒரு சில நிகழ்வுகள் நம்ம நடத்தணும். இப்போ கேட்குறாங்க சில பேர் கேட்டினா, சார் ஒரு மீடியாவில் சில விளக்கங்கள் வேணும் சார் அந்த கொடி சம்மந்தமாக, யார்கிட்ட கேட்குறதுன்னு கேட்குறாங்க. என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் எனக்கு இதுக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து கட்சியோட நிர்வாகி கிடையாது. ஒரு தெளிந்த பார்வையோடு நான் பேசுகிறேன், அரசியல் நகர்வுகளை நான் பேசுகிறேன், விஜயோட அரசியல் நகர்வுகளை நான் பேசுகிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் நான் வந்து விளக்கம் தரத்துக்கு நான் வந்து அந்த கட்சியில் பொறுப்பில் கிடையாது. நானும் அதே நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் சார். இப்போ நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அதே நிகழ்ச்சி அந்த கொடியேற்றத்துக்கான நிகழ்ச்சிக்கு நானும் போயிருக்கேன். ஒரு மீடியா பர்சனாக உள்ளே போகிறோம். ஸோ விஜய் அவர்கள் கொடியேற்றி முடிக்கிறாங்க, விஜயோட ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாம் காரில் போயிடுறாங்க. புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அங்கங்கன்னு சொல்லி ஒரு கூட்டமாக கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஒரு திமுக சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம்னா அங்கே பெரிய பெரிய தலைவர் இருப்பாங்க, இவங்ககிட்ட போய் ஒரு சில விஷயங்கள் பேசலாம் கேட்கலான்றது தெரிய வரும். இங்கே விஜய் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்களை தாண்டி வேற யார்கிட்ட போய் எதை போய் கேட்கறது, இது விஷயமா யார் பேசல? அது ஒரு பின்னடைவு தான் சார். அது வந்து அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து ஒரு தவறாகவே பார்க்கப்படுது. நானும் கூட இப்போ எங்கிட்ட காலையில் கூட சில சீனியர் மீடியா பர்சன்லாம் என்கிட்ட பேசினாங்க. இது வந்து உண்மைதான். 2 நபர்களை மட்டுமே நம்பி ஒரு கட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. மாநாடு முடிஞ்ச உடனே எல்லாரும் தெரிய வந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி கூட வந்து எதுவும் பண்ணுற மாதிரி கட்சியோட வந்து கொடியை நீங்கள் அறிவிச்சிங்க சொன்னாலே அந்த கொடியை பற்றி யாராவது வந்து ஒரு விளக்கம் கேட்டால் விளக்கம் சொல்கிறதுக்கு 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வேணும், மாநில நிர்வாகிகள் வேணும். நீங்கள் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக இருக்காங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்தவங்களாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அங்கே பல கேள்விகள் வந்து மீடியாவில் வந்து போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் வந்து செய்தி தொடர்பாளர்களும் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் நல்லா இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அவங்கள சொன்னாலும் அவங்களுக்கு பிரச்சனையாயிடும். அங்கே வந்து கோளாறே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கோளாறு வந்து அதாவது அந்த கட்சிக்கு வந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து புஷியானதோ இல்லையோ மைனஸ் வந்து புஷி ஆனந்த். நீங்கள் ஒரு இரும்பு மனிதராக கூட நீங்கள் இருந்துக்கலாம், ஆனால் நீங்கள் சினிமா நடிகரை வழி நடத்துகிற மாதிரி அல்லது சினிமாவை வந்து விஜய் அவருடைய சினிமா வாழ்க்கையை வந்து வழி நடத்துகிற மாதிரி நீங்கள் அரசியல் வாழ்க்கையை வழி நடத்த முடியாது. இது நான் நேரடியாக சொல்கிறேன், புஷி ஆனந்துக்கு நான் நேரடியாக சொல்கிறேன், தாவேக்காவோட நிர்வாகிகள் நான் நேரடியாக சொல்கிறேன். புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய ஒரு மைனஸாக தான் இருப்பார், ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து வன்மத்தில் பேசலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகார பரவல்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவட்ட நிர்வாகிகள் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துங்க சார். தலைமையில் வந்து உங்களுக்கு 2ஆவதாக உங்களுக்கு புஷி ஆனந்துக்கு அடுத்தது யார்? அடுத்ததுன்னா அடுத்த கட்ட நிர்வாகிகள் யாருமே தெரியாது, அறிமுகமே கிடையாது. இஸ்லாமிய பெண்மணியே காட்டுறீங்க, அவங்களோட பேர் கூட தெரியுமா? அந்த அளவுக்கு அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திருக்கீங்களா? கிடையாது. இப்பயாவது வச்சு அரசியல் பண்றாங்கன்னு நம்ம சொல்றாங்க. இல்ல என்னன்னா 28 தொகுதியிலுமே வந்து விஜய் நிக்க போறது கிடையாது, எல்லா தொகுதியிலுமே விஜயோட முகத்துக்காக ஓட்டு போறாங்க. இது நான் பாக்குறேன் சார், இது சரியான நடவடிக்கை இல்லை சார். நீங்க நிகழ்ச்சியெல்லாம் நீங்க முடிஞ்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரை போட்டு அந்த மாநில நிர்வாகிகளை உட்காந்துருக்கலாமே மேடையில். அது என்ன ஆகிட போகுது?
இப்ப இன்னும் ஒரு கேள்வி சார், இது வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் ஒரே ஒரு சிங்கிள் சேர் இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். ஜெயலலிதா அவர்களுக்கு தனியா ஒரு இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்புடையதா கிடையாது. இன்னைக்கு வந்து நான் இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாருன்னு சொன்னா அங்க மாநில நிர்வாகிகள் உட்கார வைப்பாங்க. உங்களுடைய கட்சி நிர்வாகிகளை நீங்களே வந்து அங்க அங்கீகரிக்கலன்னா வேற யார் அங்கீகரிப்பாங்க? இப்போ நீங்க சொல்றதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா விஜய் அவர்களுக்கு யார் யார் நிர்வாகிகள்னு தெரிய வந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு இல்ல. இது ரொம்ப நீங்க ரொம்ப வந்து குறைச்சு மதிப்பிடுறீங்க. அது அப்படி இல்ல. ஆனால் இல்ல, அவர் வழிநடத்துற விதம் வந்து ஒருவேளை இப்படி வேணா நீங்க சொல்லுங்க. ஒருவேளை வந்து இதை யார் வந்து விரும்புறாங்க இப்படி வந்து, ஏன்னா நிர்வாகிகளையே விஜய் அவர்கிட்ட பேச இப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு கொடி அறிமுக விழா நடத்துறீங்க. அங்கே வந்து ஸ்டேஜில் நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீங்க விஜய். அந்த இடத்துல வந்து ஒரு 5 சேர் போட்டு வந்து மாநில நிர்வாகிகள் நீங்கள் அடையாளப்படுத்துங்க சார். அதில் இன்னும் உங்களுக்கு இருக்குது. அப்போ அங்கே நீங்கள் நிர்வாகிகள் நீங்கள் இன்னும் வந்து ஒரு நிர்வாகத்தை நீங்கள் கட்டமைக்கலன்ற மாதிரி ஆகிடுது இல்லை. நிர்வாக கட்டமைப்பே இல்லை. நீங்கள் 16 மாவட்டத்தில் நிர்வாக கட்டமைப்புன்னு நீங்கள் சொல்லக்கூடியவங்க. நீங்கள் தலைமை கழகத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் அறிமுகப்படுத்தாமல் நீங்கள் வந்து புறந்தள்ளி வைக்கிறீங்களே, இருட்டில் வைக்கிறீங்களா? ஏன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்ல. அடுத்த கட்ட புஷியானதை தவிர்த்து அங்கே வேறு. அப்போ புஷியானது என்னென்னா பொத்தி பாதுகாக்கிறாரு. ஏதோ இந்த கூண்டு கிளி மாதிரி இல்லை நீங்கள் வைக்கிறீங்க. நீங்கள் காட்சியை பார்க்குறீங்க, நீங்கள் சிவாஜி கணேசன் மாதிரி நீங்கள் வந்து அழறீங்க, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். அடுத்து நீங்கள் சினிமாவில் கூட நீங்கள் நடிக்கலாம். பிரமாதமான வந்து ஒரு இது மாதிரி ஒரு அழக்கூடிய மனிதரை நான் பார்க்கல. சரிங்களா? அவ்வளோ நல்லா பிரமாதமாக நீங்கள் வந்து அழறீங்க. நீங்கள் வந்து ஒரு நடிப்பை கூட நீங்கள் வந்து வெளிப்படுத்தலாம் சினிமாவில் கூட. இப்போ பிரச்சனை அது கிடையாது. நீங்கள் ஏன் அடுத்த கட்ட நிர்வாகிகளை வந்து நீங்கள் வெளியே விட மாட்டீங்க? மாவட்ட செயலாளர்களை நசுக்கி வைக்கிறீங்க, மாநில நிர்வாகிகளை வெளிக்காட்ட மாட்டீங்க. கட்சியே வளர்த்துடணும், 2026 கட்சி வந்து ஆட்சியே பிடிக்கணும், அப்படி தான் ஒருத்தர் பேசுகிறாரு. எப்படி சார் இது? நான் வந்து ஆதரித்து பேசுகிறோம் சார். இப்போ நான் சொல்கிறேன், ஆதரிக்கிறேன். தாவேக்கான ஆதரித்து என்ன தவிர வேறு யாரும் பேசுவேன். 1.5 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன் நான். விஜய் அரசியல் கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் பண்ணது திட்டமிட்டதெல்லாம் கரெக்டு. அவுட் சைடர் ஒருத்தர் கூட கிடையாது. 300 பேர் நிர்வாகிகள் மட்டும். அம்மா அப்பாவை தவிர்த்து வேறு எந்த நிர்வாகியும் அவுட் சைடர் யாருமே கிடையாது. கரெக்டு. ஆனால் உங்கள் நிர்வாகிகளை நீங்கள் அடையாளப்படுத்தணும்ல. உங்கள் தலைமை கழக நிர்வாகிகளை நீங்கள் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் இருட்டில் வச்சுருந்தீங்க. இன்றைக்கும் கேட்குறேன், பல பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பு 2-3 பேர் இருக்கிறாங்க சார். அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் இருக்கிற யார்ட்டையா தொடர்பு கொள்ளணும்னா யார்? தலைமை நிலைய செயலாளர் ஒருத்தர் இருப்பார் சார் ஒரு கட்சியில். அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது. காலைல ஒரு மீடியா ஃபோனை போட்டு என்கிட்ட கேட்டான் சார், இப்போ வந்து புஷியானந்த வந்து தொடர்பு கொள்ளணும் எப்படி சார்? அவர் நம்பர் என்கிட்ட கிடையாது. இல்லை, அவர் எப்படி சார் மீட் பண்ணுறது? நேராக போயிட வேண்டியதான், அங்கேயே போயிட வேண்டியதான், பனையூருக்கே போயிட வேண்டியதான். ஐயோ அவ்வளோ தூரமாக இருக்குது. ஆமாம், முதல்ல கட்சியோட தலைமை அலுவலகம் வந்து புஷியானந்துக்கு அரசியல் ஒன்றும் புதுசு இல்லை சார். ஆல்ரெடி பாண்டிச்சேரியிலாம் இருந்து வந்தவர் சார். அவர் இருக்கலாம் சார். நான் என்ன சொன்னேன், நீங்கள் பாண்டிச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துக்கலாம், முதலமைச்சராக கூட நீங்கள் இருந்துருங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்கன்னா இங்கே அந்த மண்ணுக்கேற்ற அரசியல்னு ஒன்று இருக்குல்ல, அதை பண்ணவங்க தான் நிற்க முடியும். அரசியல் தெரிந்த மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ண சார், மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணாதனால தான் சார் இன்றைக்கி வரைக்கும் பிஜேபியால் வளர முடியல. நீங்கள் மண்ணுக்கேற்ற அரசியல், நீங்கள் கொள்கையை வைக்கிறீங்க, சமத்துவம் பேசுகிறீங்க, ஜனநாயகம். இங்கே உங்ககிட்டே சமத்துவம் வேணும்ல. இங்கே முதல்ல சமத்துவம்னா என்ன? கட்சியிலே சமத்துவம் இல்லைன்னு தானே அர்த்தம். விஜய் தெரியும், புஷியானந்த் தெரியும், அடுத்த கட்ட நிர்வாகி யாரும் தெரியாது. ஜனநாயகம்னா என்ன, சமத்துவம்னா என்ன? அந்த நிகழ்ச்சியிலையுமே புஷியானதை தாண்டி விஜய் பக்கத்தில் வேறு யாரையும் அவரே நெருங்க விட மாட்டாரு. அவரே இல்லை, அதெல்லாம் நான் பார்த்தேன் சார். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அது பின்னடைவு தான். இது ஒரு கட்சிக்கு பலம் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக பலவீனம். இல்லைன்னா சந்தேகம் இருக்கு. பளிச்சுன்னு பேச எனக்கு பழக்கம், அது பலவீனம் தான். இவங்க என்னதான் மாநாடு போட்டு அங்கேயும் விஜய் வந்து இல்லை சார், ஒரு நிகழ்வுல நீங்க மாறணும். இப்போ நீங்க 2 நிகழ்ச்சி நீங்க நடத்துறீங்க, அது வந்து பரிசளிப்பு விழா நடத்துறீங்க, மாணவர்களை வர வைக்கிறீங்க, அங்க நீங்க நடந்துருக்கு. ஆனால் கட்சியோட வந்து ஒரு கொடியை நீங்க வந்து அறிமுகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுடைய முதல் கட்ட மாநில நிர்வாகிகள் கூட நீங்க வந்து பேசணும்ல சார். ஒரு முக்கிய உறுப்பினரோட சேர்ந்து ஒரு மாநில இல்லை சார் என்ன கேட்டால் மாநில நிர்வாகிகளை பேசியிருக்கணும் சார். ஒரு 10 லைன் பேசியிருக்கணும், ஒரு 10 வார்த்தை சொல்லியிருக்கணும். அதானே அழகு. புஷியானந்த் கூட பேசியிருக்கணும். என்ன கேட்டா யாருமே பேசல, யாரும் பேசல. அப்ப என்ன பொருள்? இப்போ வரைக்கும் மாநாட்டிலேயே இதான் நடக்க போகுது. அதுதான் இப்போ நான் கேட்க, மாநாட்டிலேயே என்ன நடக்க போகுதுன்னா விஜய் வந்து பேச போறாரு. மேடையில் வேற எந்த இல்லை, இதை சார்ந்த ஆட்கள் இல்லைன்னா இல்லை, இது திட்டமிடலில் ஏற்பட்ட கோளாறு. இது வந்து கேட்டால் அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து ஒரு பின்னடைவாக இருக்கும். நீங்கள் கூட்டத்தை சார், ஒரு விஷயம் வேணும்னு நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் எப்படி அரசியல் நடத்தினாரோ அப்படி தான் நம்ம நடத்த முடியும். கலைஞர் எப்படி அரசியல் நடத்தினாரோ அப்படி தான் நடத்த முடியும். மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகள் எப்படி அரசியல் நடத்துகிறாங்களோ அப்படி தான் நடத்த முடியும்.
இதில் கொஞ்சம் மாறினா கூட பார்த்தீங்கன்னா சீமான் மாதிரி ஒரு 10% முக்கிக்கினே இருக்க வேண்டியது தான். இதில் மாறி நீங்கள் நடத்தணும். இங்கே திராவிட கட்சிகள் மண்ணு கேட்ட அரசுனா இங்கே திராவிட கட்சிகள் எப்படி அரசியல் நடத்துகிறாங்களோ அப்படி தான் நம்மளை நடத்தணும். நாமளும் அப்படி தான் போகணும். இதில் நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று அரசியல் வைக்கிறேன்னு ஒன்றும் அப்புறம் நல்லா சொல்லிடுவேன். ஏதாவது மாற்று அரசியல் பண்ணி 16 வருஷமாக நீ முக்கியம் தான் நீ இருக்கிற ஒரு கிணத்து தவளை மாதிரி தான் இருக்கணும். அப்போ இங்கே இதே ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்பூன் தான். சரிங்களா? அவங்களும் திராவிட கட்சிகள் மண்ணு கேட்ட அரசியல் திராவிட அரசியல் கட்சிகள் எப்படி நடத்தணும் அப்படி தான் பண்ணாங்க. எல்லா மாவட்டங்களும் மாவட்ட நிர்வாகிகள் பேசின பிறகு தான் அவங்க போய் பேசுவாங்க. அந்த விதத்தில் ஜெயலலிதா அவர்கள் தனி சேர் கொடுத்தாலும் அவங்களுக்கு கீழேயோ மேலேயோ எல்லாருமே இருப்பாங்க சார். அதுதான் நான் சொல்றேன் சார். முன்னாடி சேர் இருக்கலாம் சார், பின்னாடி இருப்பாங்க. எல்லார் முகமும் எல்லாரும் பேசுவாங்க, பேசுவாங்க சார், பேசுவாங்க. மேலே பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்க பேசுவாங்க. வேறு மைக்குகள் வைக்கப்படும். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இடதுபுறம் மைக் வச்சுருக்கோம், அங்கே பேசுவாங்க. இங்கே அடுத்த கட்ட நிர்வாகிகள் புஷியானதே பேசவே இல்லை. பேசிடணும்ல, அதான அரசியல் கட்சியோட அந்த இது ஸ்ட்ரக்சர். அப்போ ஸ்ட்ரக்சரே இல்லை, உங்ககிட்ட ஸ்ட்ரக்சர் இல்லை, நீங்கள் பேசக்கூடிய அந்த டெமோக்ரஸி எதுவுமே இல்லையே. ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆலோசகர்ன்ற ஒருத்தர் இருக்காரா, அதுவும் புஷி ஆனந்தாவே தான் இருக்காராங்க? அது எனக்கு தெரியல சார். ஐ எம் வெரி சாரி. ஆலோசகர்னா யாருன்றதே தெரியல. முதல்ல திடீர்னு அந்த அம்மா இஸ்லாமியர் அந்த பெண் கண்ணா அவங்க தான் அட்வைஸ்ன்னு சொன்னாங்க. இல்லை புஷி ஆனந்த் தான் எல்லா அட்வைஸும் அவர் தான் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ புஷி ஆனந்த் அப்படின்றவர் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊந்துகோலாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஊன்றுகோல்லாம் இருக்க மாட்டார். ஊன்றுகோலெல்லாம் இருக்கணும்னா அது ஒரு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கட்சியை எப்படி நடத்துகிறாங்க, இவங்க ஒரு மண்ணுக்கேற்ற அரசியலுக்கு வைக்கிறாங்களா, அல்லது அரசியல் கட்சியை வழி நடத்துகிற முறைகள் எப்படி. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஓகே, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி. அந்த கட்சியை காலங்காலமாக அடுத்தடுத்து நிறைய தலைவர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. வாழப்பாடி ராமமூர்த்தின்னு ஒரு தலைவர் வந்தார். அவர் என்ன சொன்னால் முழுக்க முழுக்க திராவிட கட்சிகள் மாதிரி அரசியல் நடத்தினார். திராவிட கட்சிகள் எப்படி மறியல் போராட்டம் அறிக்கை அது இதுன்னு பண்ணுவாங்களோ ஜனம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பார். ஜனம் திடீர்னு மறியல், மறுநாள் இன்னைக்கு சாயந்தரம் அறிக்கை விடுவார், மறுநாள் கல்ல மறியல் போராட்டம் நடக்கும். இப்படி திராவிட கட்சிகள் சாயலில் அரசியல் கட்சி நடத்துனார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் இங்கே கலைஞர் மாதிரியும் அரசியல் பண்ணலை, ஜெயலலிதா மாதிரியும் அரசியல் பண்ணலை. நீங்கள் தனித்துவமான ஒரு அரசியல் நோக்கி நகரிங்கன்னா அதுக்கான வேலைகள் நடந்த மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் எப்படி ஆயிடுச்சோ அந்த மாதிரி தான் நீங்கள் இன்ன வரைக்கும் விஜய் ஒரு நடிகராக மட்டும்தான் அந்த இடத்துல போர்ட்ரே பண்ணி இல்லை, அவங்களே இன்னும் மாறலன்னு சொல்ல வர ஒரு தலைவரா இல்லை, அவங்களே இன்னும் மாறலன்ற நான். இப்போது நேற்றைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா அவங்களும் மாறணும் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கட்சியோட கொள்கை, சமத்துவம், சமூக நீதி இது எல்லாமே ஓகே. ஆனால் அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்குள்ள அந்த ஜனநாயகம் இருக்கு, அவங்க மத்தியில் அந்த அவங்கள பேச விட்டுருக்கணும்ன்ற நான். அது ஒரு பின்னடைவு தான். நான் அதை பாசிட்டிவாகவும் பேசணும். நமக்கு குறைகள் இருந்தால் குறைகள் சொல்லி தான் ஆகணும். மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் வெளிச்சத்துக்கு வரலன்றது உண்மை. அடுத்து இது மாநாடுக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை மைனஸ் பாயிண்ட்? சார், மாநாடு கூட்டம் வர்றது சார், மிகப்பெரிய கூட்டம் வரப்போகுது, இந்தியாவே மிரள போகுது, எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த கூட்டங்கள் வந்தாலும் அந்த கூட்டங்கள் அரசியல் படுத்தப்பட்டு நிற்கணும்ல. அங்கேயும் விஜய் அங்கேயும் நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு காஸ்ட்லியான மனிதராகவே இருந்துட்டு யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு இருந்துட்டு கலைஞ்சி போயிட்டா அது ஓட்டாயிடாது இல்லை, ஓட்டாகாது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் நேற்றுக்கே என்னட்டு அவங்க சொல்கிறத புறந்தள்ள முடியல. சில பேர் நேற்று இரவு பேசுவாங்க. நான் என்ன தான் பேசிட்டு போனாலும் சில பேர் சொன்னாங்க ஏதோ படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ரொம்ப பரபரப்பே இல்லையே, ரொம்ப ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம், காலம் குறைகள் அது குறைகள். அடுத்த கட்ட நிர்வாகிகளை வெளிச்சத்துக்கே கொண்டாடுறது இது மிகப்பெரிய சர்வாதிகாரமாக இருக்கும் பொழுது, ஜனநாயகமே எல்லாம் சர்வாதிகாரமாக இருக்கும் பொழுது புஷியானந்த் சர்வாதிகாரமா விஜய் சர்வாதிகாரமான்றது நமக்கு தெரியல. ஆனால் இது விஜய் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் இதை சரி பண்ணிக்கணும்ன்ற நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இது புஷியானந்த் கட்சியா அல்லது தமிழக வெற்றி கழகமா அல்லது புஷியானந்த் வெற்றி கழகமா அப்படின்னு இருக்கு. இதில் நம்ம யாரும் புஷியானந்தை நம்ம டீக்ரேட் பண்ணோம் இல்லை அவர் வன்மமாக அவர் மேலே பேசணும் கிடையாது. ஆனால் நடக்கிற விஷயத்தை சொல்லி தானே ஆகணும். என்ன செய்யணும் கேட்டால் இவர் தாங்க எங்களோட கட்சியோட பொருளாளர், இவர் தாங்க எங்கள் கட்சியோட துணைத் தலைவர், இவர் தாங்க எங்கள் கட்சியோட துணை பொதுச்செயலாளர் சொல்ல வைங்களேன். அவங்களும் 2 லைன் வரட்டுமே. தலைவர் விஜய் அவர்கள் வாழ்க, தமிழக வெற்றி கழகம் வாழ்க. இன்னும் ஒருத்தர் சொல்ல அந்த கட்சியிலேயே தலைவரை வாழ்கணும் சொல்லலை, கட்சியை வாழ்கணும் சொல்லவே இல்லை, ஒருத்தர் சொல்ல. இன்னும் இது எவ்வளோ பெரிய பின்னடைவு இல்லை. இது பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மாநாட்டில் என்ன நடக்குது எதுன்றதை பார்த்து பொறுத்திருந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே சார், நன்றி. நன்றி. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தைகள் பிரச்சனையா, ஆரோக்கியத்தில் பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.